எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து செயல்படணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதுக்கு நான் முழுமையாக யாரையும் வெறுக்கவோ இல்லை, எல்லாரையும் அணைச்சி போகணுன்னு நினைக்கிறவ. அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த இயக்கத்தோடைய பாரம்பரியத்தை புரிஞ்சுக்கணும். யாருனால் தொடங்கப்பட்டது, யாருனால் வளர்க்கப்பட்டது, அதனால் மக்களுக்கு எவ்வளோ பயன் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நினச்சி எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படணும். அதுதான் எனக்கு வேண்டியது. அதனால் அதை எல்லாரும் சேர்ந்து செய்யணும். எல்லாரையும், யாருமே வெளில போனவங்க யாருமே வெளில விடக்கூடாது. எல்லாரையும் ஒன்றிணைச்சு நம்ம செயல்படணும். இது நாட்டு மக்களுக்காகவும் சொல்கிறேன், கழக தொண்டர்களுக்காகவும் சொல்கிறேன். அதனால் எல்லாரும் ஒருங்கிணைங்கிறது தான் இது வழியாகவும் நான் சொல்லிக்கிறேன். நிச்சயமாக இருக்குது. நான் இது இப்போ சொல்லலை, ஆரம்பத்திலே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த கட்சி எப்பெல்லாம் பிரச்சனைக்கு போகுதோ அது நல்ல மனுஷன் ஆரம்பித்த கட்சி. இது நல்ல மனதோடு ஆரம்பித்த இயக்கம். அது ஏழைகளுக்குன்னே ஆரம்பித்த இயக்கம். இது என்னைக்கும் துண்டா போகாது, ஒன்றாதான் இருக்கும். யார் முயற்சித்தாலும் அது நடக்காது. ஆமா, நான் தான் சொல்றேனே, அதுக்கும் நான் முயற்சி பண்ண நிறைய பண்ணேன். அது பண்ணாம இன்னைக்கு ஒரு நாள் கூட நான் இருந்ததில்லை. ஒருத்தவங்களுடைய பிடிவாதம், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அது இல்லாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாகிருக்கு. அந்த சூழ்நிலை எல்லாரும் மனசு வச்சு செய்யணுங்கிறது தான் என்னோட எண்ணம். எப்பா நான் சொல்றேனே, அது எல்லாமே நடந்தது, எல்லாமே நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு முடிவு வரணும். இந்த இயக்கம் நல்லா வரணும் அப்படிங்கிறது தான் நான் திரும்ப 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 நான் சொல்றேன். அது நிச்சயம் நடக்கும். நான் தான் சொல்றேன்ல, முதல்ல இயக்கம் ஒன்று சேரணும். ஒன்று சேர்ந்து நல்ல முடிவாக எடுத்து நல்லா செயல்பட கொண்டு போவோம். நான் சொல்லிவிட்டேன், நான் இப்போ ஆரம்ப வீரப்ப விஷயத்திலே உங்களுக்கு ஒரு கோடு கொடுத்தேன். நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். அதை எங்கள்கிட்ட வெளில போனவங்க யாரா இருந்தாலும் நான் சேர்க்க முயற்சி பண்ணிட்டேன். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், வெளியில போனவங்களையும் சொல்றேன். நான் எல்லாரையும் வேற கட்சிக்கு கூட போயிருக்கலாம், அதை பத்தி இல்லை, எப்படி வேணாலும் பண்ண முடியும். வேற கட்சிக்கு கூட போயிருக்கலாம். யாரா இருந்தாலும் சொல்றேன், நிச்சயமா நல்லது நடக்கணும். எல்லாருமாவே சேர்ந்து உங்களை எல்லாரையும் ஒன்றா கூப்பிட்டு நிச்சயம் பேசுகிறேன்னா மிக விரைவில் வரும், நல்லது நடக்கும். 2.88 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 31 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtanditv@dttv.in.